எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, shall we get ready? ரெடி ஆகலாமா? ஏசப்பா வந்து நல்லா துதிக்கலாமா? ஓகே, நல்லா ரொம்ப நாள் பெரிய ஹாலிடே. சரியா? எல்லாரும் உட்கார்ந்து எல்லாம் everything is spinning. Time to shake your legs. Shake your hands over there. Come on, keep doing this. Can you do this? Yeah, like stars. Yeah. All of you ready? Let's all sing together. சரியா? சரியா? All of you got your hands? Yeah, keep clapping. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உன் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உன் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. காற்றும் இல்ல, மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினேன். காற்றும் இல்ல, மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினேன். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே.
வெக்கப்படல உம் தயவென்னை கைவிடல உம்மை நம்பி வந்தேன் நான் வெக்கப்படல உம் தயவென்னை கைவிடல வெறும் கையா நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு ஐயா நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி Elohim 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 உம்மை துதிப்பேன் Elohim 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 உம்மை துதிப்பேன் Elohim 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 உம்மை துதிப்பேன் Elohim Elohim உம்மை துதிப்பேன் Hallelujah. Amen. Okay. All of you enjoyed? நம்ம எல்லாரும் கண்ணு மூடலாமா? Right? இந்த நாளில் செய்யுமே இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே Hallelujah 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 Hallelujah
wonderful child. I am so beautifully and fearfully made. I am anointed. I am chosen for a special time like this. Jesus, there can be so much happening around me. Disease, illness, sickness, sadness, battles. There can be all kinds of explosions. But Jesus, you have kept me safe. You've kept my family safe. I have a plan. நீங்க எனக்காக ஒரு பெரிய காரியத்தை நீங்க செய்ய போறீங்க இல்லைங்களா? எஸ் ஜீசஸ், நீங்க ஒரு அற்புதத்தை நீங்க செய்ய போறீங்க. என் குடும்பத்துல, என் ஸ்கூல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நீங்க ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போறீங்க. நான் பேசும்போது நீங்க வந்துட்டு அவங்க கிட்ட பேச போறீங்க. நீங்க அவங்க மாற்ற போறீங்க. அவங்க ஹார்ட்ல வந்துட்டு நீங்க you're going to speak to them, and I'm going to bring so many children to Jesus. I'm going to bring so many families to Jesus. நான் எனக்காக நான் வாழல ஏசப்பா, நான் உங்களுக்காக நான் வாழ போறேன். எவ்ரி டே நீங்க என்ன ரிமைண்ட் பண்ணீங்க, நான் உங்கள் ஸ்பெஷல் சைல்டு. உங்கள் சித்தம் என்ன நான் டெய்லி நான் செய்யணும். ஏசப்பா, நீங்கள் டெய்லி என்கிட்ட பேசுங்க. டெய்லி என் மேலே ஒரு அபிஷேகத்தை ஊற்றுங்க. டெய்லி என் மேலே ஒரு ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க. டெய்லி என் மேலே ஒரு அக்னியை ஊற்றுங்க. டெய்லி என் மேலே ஒரு பெரிய அபிஷேகம். ஏசப்பா, நான் ஒரு சாதாரண ஒரு பொண்ணு இல்லை, நான் ஒரு சாதாரண ஒரு பையன் இல்லை, நான் ஏசப்பாவோட புள்ள. So I have the supernatural power in Jesus. நீங்க அதை சொல்ல சொல்ல, நீங்க அதை பேச பேச உங்களுக்குள்ளவே ஒரு உற்சாகத்தை வரும். உங்களுக்குள்ளவே you will see God talking to you. உங்களுக்குள்ளவே you will know, you didn't even the things that you didn't know. I had so much of talent, I don't know. Can God use me so much like this? Wow. Because you know why? When Jesus starts working in you, there is no stopping. He will take you from one level to another, and you'll go higher and higher with Jesus. Amen. We love you so much, and we're praying for you every day. We love you so much, and more than us, Jesus loves you so much. Okay? So God bless you. Sit tight. உங்களுக்காக ஒரு special lesson. Okay? Take care. God bless. ஹாய் கிட்ஸ், இந்த காலை வேளையில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க நான் நம்புறோம். நாங்களும் சூப்பரா இருக்கோம். இந்த வீடியோ மூலியமா உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். எவ்வளவு பேர் எங்க கிரிக்கெட் ஃபேன்ஸ்? யார் யார் கிரிக்கெட் எல்லாம் பாப்பீங்க? நானும் கிரிக்கெட் ஃபேன், விராட் கோலி ஃபேன். நான் எங்க ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு கிரிக்கெட் ஸ்டம்ப் மாதிரி இருக்குதுல்ல. நீங்க இல்லைன்னு சொல்லணும், ஆமான்னு சொல்லக்கூடாது. நீங்க எல்லாம் குட் பாய்ஸ் தானே, இல்லைன்னு சொல்லணும் நீங்களாம். ஓகேவா? ஸோ கிரிக்கெட் எல்லாரும் பார்க்கல. இப்போ கிரிக்கெட் வேர்ல்ட் கப் ஆயிடுக்குதுன்னு நினச்சிக்கோங்க. கிரிக்கெட் வேர்ல்ட் கப்பில் விராட் கோலி, எம்எஸ் தோனி எல்லாரும் போவாங்க. வீட்டில் இருக்கிற துணியெல்லாம் போட்டுனே போவாங்களா? இந்த மாதிரி இல்லை தானே. ஃபுல் ஜோஸ் எல்லாம் போட்டுக்கின்னு, பேண்ட்ஸ் எல்லாம் போட்டு, ஹெல்மெட் எல்லாம் போட்டு, பேட் எல்லாம் எடுத்துன்னு போவாங்க. ஏன் அதுதான் ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு தானே. அடிப்படாமல் இருக்கணும், பேட்டில் தான் அடிக்க முடியும், கையில் அடிச்சா கை நோவும் தானே. ஸோ இதுதான் ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் எவ்வளோ பேருக்கு இந்த வார் மூவிஸ் எல்லாம் பார்த்துக்கிறீங்க? வார் நார்னியா மூவிஸ் யார் யார் பார்த்துக்கிறீங்க? நார்னியா மூவி யாராவது பார்த்துக்கிறீங்களா? அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்துக்கிறீங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் போடுவாங்கன்ட்டு எல்லாரும் நிக்கர் போட்டுக்கின்னு, டிஷர்ட் போட்டுக்கின்னு, கேப் போட்டுக்கின்னு, செயின் எல்லாம் போட்டுன்னு போவாங்க தானே. இல்லை, அவங்க ஃபுல் வாருக்கு போகும்போது ஃபுல் ஸ்டீல் மெட்டல் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கின்னு, ஹெல்மெட் எல்லாம் போட்டுக்கின்னு, ஸ்வார்டு ஷீல்டு எல்லாம் எடுத்துன்னு போவாங்க தானே. பார்த்துக்கிறீங்களா நீங்கள் எல்லாரும்? சூப்பர். ஸோ அது பற்றி தான் நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். இதே மாதிரி தான் நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ஸில் நிறைய வார்ஸ் நம்ம சண்டை போடுறதா இருக்கும். அந்த வார்ஸ் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கூட இந்த வார் மாதிரி துணியெல்லாம் போட்டுக்கின்னு, ஹெல்மெட் எல்லாம் போட்டுக்கின்னு ஃபுல் ரெடியாகிறோம் நம்ம. அது பற்றி தான் நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். நீங்களாம் ரெடியா? கேட்கல, ஜோரா சொல்லணும். சூப்பர். நம்ம இதை பற்றி தான் நீங்கள் கற்றுக்க போகிறோம். ஸோ நம்ம ஒரு விஷயமா இன்னைக்கு கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஃபர்ஸ்ட் வந்து பெல்ட் ஆஃப் ட்ரூத். எல்லாரும் சொல்லுங்க, பெல்ட் ஆஃப் ட்ரூத்.
கேட்கலையே, ஜோரா சொல்லுங்கப்பா, கத்துங்கப்பா. சூப்பர் 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 சூப்பர். ஸோ பெல்ட் ஆஃப் ட்ரூத், இந்த பெல்ட் ஆஃப் ட்ரூத் வந்து இப்போ நம்ம வந்து மார்க் அண்ணாக்கு நம்ம போட்டு காட்டலாம் எப்படி இருக்கும் பெல்ட் ஆஃப் ட்ரூத்ன்ட்டு. இதுதான் பெல்ட் ஆஃப் ட்ரூத். ஓகேவா? பெல்ட் எங்க போடுவாங்க? நம்ம வந்து கழுத்துல போடணும் பெல்ட். நம்ம கழுத்துல போடுவாங்க பெல்ட் இல்ல, இந்த மாதிரி பெல்ட் ஆஃப் ட்ரூத் இதுதான் இப்படி போட்டுட்டு. ஸோ இந்த பெல்ட் வந்து அந்த காலத்துல ரோமன் சோல்ஜர்ஸ் எல்லாம் வாருக்கு போகும்போது இந்த மாதிரி தான் ரெடியாக போவாங்களாம். ஸோ இந்த பெல்ட் ஆஃப் ட்ரூத் என்னது உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? ஸோ நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்றேன். ஓகேவா? நான் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு குட்டி பையனை பார்த்தேன். அந்த குட்டி பையன் வந்து அவங்க டேடி இது பேண்ட் போட்டுக்குன்னு அங்கத்துக்கும் இங்கத்துக்கும் ஓடினே இருந்தானா. அந்த பேண்ட் வந்து லூஸ் ஆயிருந்துச்சா, கீழே விழுதுனே இருந்தானா, கீழே வந்துனே இருந்துச்சா, அவன் தூக்கி பிடிச்சிக்குன்னு ஓடினே இருக்கிறான். அதை தடுக்கி விழுந்துட்டானா. நான் பார்த்து சிரிச்சு நின்றவங்க. அதுக்கப்புறம் அவங்க டேடி அவனை கூப்பிட்டுட்டு அவனுக்கு அந்த பேண்ட் மேலே இழுத்து போட்டு ஒரு பெல்ட் போட்டு விட்டானே. அந்த பையன் வந்து ப்ராப்பராக நடந்துட்டானா, ப்ராப்பராக ஓடி ஆடி இருந்தானா, அவன் கீழே விடவே இல்லையா. அந்த மாதிரி தான் இந்த பெல்ட் ஆஃப் ட்ரூத் கூட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளுக்கு வந்து நம்ம இந்த பெல்ட் ஆஃப் ட்ரூத் இல்லைன்னா அந்த லூஸ் பேண்ட்ஸ் மாதிரி தான் நம்ம கீழே விழுவோம், தடுக்கி விழுவோம், பாவத்தில் விழுவோம். ஆனால் பெல்ட் ஆஃப் ட்ரூத் நம்மளுக்கு இருக்கிறதுனால, நம்ம பேண்ட் கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம கீழே விழாமல் சேஃபாக ப்ரொடெக்டடாக இருப்போம். ஸோ இந்த ட்ரூத் நம்மளுக்கு இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா, ட்ரூத் வந்து என்னது? உண்மை சொல்றது மட்டும் இல்லை, வேர்ட் ஆஃப் காட். ஜீசஸ் பைபிளில் சொல்றது தான் வேர்ட் ஆஃப் காட் தான் நம்மளோட ட்ரூத். ஸோ நம்மளுக்கு அந்த வேர்ட் ஆஃப் காட் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம வந்து கீழே விழாமல், எந்த பாவத்திலும் விழாமல் நம்ம சேஃபாக சூப்பராக கரெக்டாக இருப்போம் நம்ம. ஸோ பெல்ட் ஆஃப் ட்ரூத் உங்களுக்கு புரிஞ்சிச்சு தானே? சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன நம்ம கற்றுக்கலாமா? நெக்ஸ்ட் விஷயம் என்னது உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சாலும் நீங்கள் சொன்னால் எனக்கு கேட்காது, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் வந்து பிரஸ்ட் பிளேட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். ஓகேவா? அது வந்து நம்ம திரும்பி மார்க் அண்ணாக்கு போட்டு நம்ம காட்டலாம். இது தான் பிரஸ்ட் பிளேட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். நம்ம அண்ணாக்கு போடலாம். ஆனால் ஃபுல் ஸ்மார்ட் பிளேட்டாக இல்லை, இதெல்லாம் போட்டுக்கின்னு. ஸோ பிரஸ்ட் பிளேட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் இது வந்து அதே மாதிரி தான் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் இதெல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க செஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இது போட்டுக்குவாங்களா. அந்த காலத்துல சண்டை போடும்போதால எப்படி போர்ஸ் அண்ட் ஆரோஸ் எல்லாம் விட்டுன்னு சண்டை போடுவாங்க தானே. ஸோ அது வந்து அவங்க பாடி, அப்பர் பாடிங்க, கழுத்துலேருந்து வயிறுக்கு எதுவுமே அட்டாக் ஆகாமல், ஏதோ அவங்களுக்கு அடிப்படாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த பிரஸ்ட் பிளேட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு பொய் சொல்றவங்க இருப்பாங்க, நம்மளுக்கு வந்து தப்பான விஷயங்கள் சொல்றவங்க இருப்பாங்க. ஆனா அது எல்லாத்தையும் நம்மளுக்கு கார்ட் பண்றது, நம்ம ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்றது தான் இந்த பிரஸ்ட் பிளேட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். நம்மள்ட்ட இருக்கிற எல்லா கெட்ட விஷயத்தையும் நம்ம ஹார்ட்டை டச் பண்ணாம, நம்மளுக்கு நம்ம மைண்டு, நம்ம ஹார்ட்டு, நம்ம சோலை அதை டச் பண்ணாம நம்மளுக்கு கார்ட் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்றது தான் இந்த பிரஸ்ட் பிளேட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? சூப்பர். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பெல்ட் ஆஃப் ட்ரூத். செகண்ட் ஒன் வந்து பிரஸ்ட் பிளேட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். சூப்பர். ஸோ தேர்ட் விஷயத்துக்கு போலாமா? தேர்ட் ஆர்மர் ஆஃப் காட் என்னன்னு பார்க்கலாமா நம்ம இன்னைக்கு? தேர்ட் வந்து ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். எல்லாரும் சொல்லுங்க, ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். ஸோ இப்போ நம்ம வந்து அண்ணா ஹெல்மெட் போட்டு விடலாம். வா, இதுதான் ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். அண்ணா ஃபுல் ஸ்பைக்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு அண்ணா இந்த ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன்ல. சூப்பர். அண்ணா மூஞ்சி தெரியல இல்ல, அதான் நம்மளுக்கு நல்லது. ஓகேவா? சூப்பராக ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன்ல. ஸோ இந்த ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன் பத்தி நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இந்த ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம். ஓகேவா? ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன் வந்து இப்போ நம்ம ஹெல்மெட் என்னத்துக்கு போடுறோம்? இந்த ஹெல்மெட் என்னத்துக்கு போடுவாங்க? வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு போவாங்க தானே. என்னத்துக்கு? அடிப்படாம இருக்கணும், நம்ம கீழே விழுந்தா நம்ம தலைக்கு தான் அடிப்படாம இருக்கிறதுக்கு தானே ஹெல்மெட் போடுவாங்க. அதே மாதிரி தான் நம்மளுக்கு தப்பான வாய்ஸஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, நம்ம மைண்ட் அதை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்கு தான் இந்த ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன் ஏசப்பா நம்மளுக்காக கொடுத்துக்கிறாரு. இந்த ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன் நம்ம போட்டா நம்மளுக்கு சுத்தி இருக்க எந்த கெட்ட விஷயம் என்ன சொன்னாங்களா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நம்மளுக்கு தப்பா சொன்னாங்களா, நம்ம டீச்சர்ஸ் வந்து நம்ம யூஸ்லெஸ் எதுக்கும் உதவாதவ அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளுக்கு வந்து அது கேட்கவே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு இந்த ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன் இருக்கிறதுனால கெட்ட விஷயம் எதுவுமே நம்ம மைண்ட் அட்டாக் பண்ணாம ஏசப்பா சொல்லியிருக்கிற உண்மை தான் நம்ம வந்து கவர் பண்ணி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி இருக்கிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுச்சா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன் இல்ல, தப்பு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பெல்ட் ஆஃப் ட்ரூத். செகண்ட் ஒன் வந்து அண்ணா கேட்கல, நீங்க ஹெல்மெட் போட்டுருக்கீங்க. செகண்ட் ஒன் வந்து பிரஸ்ட் பிளேட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். தேர்ட் ஒன் வந்து ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். புரிஞ்சுச்சா அவங்க எல்லாருக்கும்? ஸோ ஆர்மர் ஆஃப் காட்ல ஃபோர்த் என்னது நம்ம பார்க்கலாம். ஃபோர்த் வந்து ஷீல்ட் ஆஃப் ஃபேத். எல்லாரும் கேப்டன் அமெரிக்கா பார்த்துக்கிறீங்களா? ஷீல்டு வச்சிருக்காரு. அதே மாதிரி தான் ஷீல்டு எங்கள்கிட்ட இருக்குது. நாங்கள் அதே மாதிரி ஷீல்டு உங்களுக்கு காட்டுறோம். இதுதான் எங்களோட ஷீல்டு. ஸோ ஷீல்ட் ஆஃப் ஃபேத். ஃபேத்னா என்னங்க? வாட் இஸ் ஃபேத்?
ஓகே. ஸோ ஃபேத்னா நம்ம வந்து நம்மளுக்கு ஹோப்லெஸ்ஸான சுச்சுவேஷன்ல எதுவுமே நம்மளுக்கு நடக்கவே இருக்காது, பார்க்கவே முடியாது, ஆனால் அந்த சுச்சுவேஷன்ல கூட நம்ம ஏசப்பா நம்புறது தெரியுமா, அதுதான் ஃபேத். ஸோ இந்த ஷீல்ட் ஆஃப் ஃபேத் வந்து ஷீல்டு என்னத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க, இப்படி வந்து ஃப்ரிஸ்பி மாதிரி ஆடுறதுக்கு, கேட்ச் ஆடுறதுக்கு தான் ஷீல்டு யூஸ் பண்ணுவாங்க. இல்லை, ஷீல்டு வந்து இப்போ எனிமீஸ் நம்மளை அட்டாக் பண்ண வரும்போது நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஷீல்டு. நம்ம யாருன்னா அச்சாங்கன்னா ஒரே ஒரு ஷீல்டு வச்சு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷீல்டு வந்து நம்ம ஃபேத் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஷீல்டு மாதிரி. ஃபேத்தை கூட நம்மளுக்கு எனிமி நம்ம மேலே எது தூக்கி போட்டாலும், நம்மளை எது தூக்கி போட்டாலும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஷீல்டை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஃபேத் தான் நம்மளோட ஷீல்டு. நம்மளை நோக்கி வந்தாலும் நம்ம ஃபேத்தை வச்சு நம்ம அதை எதிர்க்கணும். அது வந்து நம்மளை அட்டாக்கே பண்ணாது, ஒன்றுமே ஆகாது. இப்போ நான் அடிக்கிறேன், எனக்கு தான் வலிக்கும், அவன் மார்க்கனுக்கு இதாகாது, அவன் குத்துரு தூக்கி போடுற மார்க்கனை ஷீல்டு வச்சு ப்ரொடெக்ட் பண்ணிடுறாரு. ஸோ அதுதான் ஃபேத் நம்மளுக்கு. புரிஞ்சிச்சா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஷீல்ட் ஆஃப் ஃபேத். செகண்ட் வந்து ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். அப்பா சொல்ல தானே, ஷார்ப் கிட்ஸ், நீங்கள் ஸ்மார்ட் கிட்ஸ் யூ ஆர். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பெல்ட் ஆஃப் ட்ரூத். செகண்ட் ஒன் வந்து பிரஸ்ட் பிளேட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ். தேர்ட் ஒன் வந்து ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். ஃபோர்த் ஒன் வந்து ஷீல்ட் ஆஃப் ஃபேத். ஸோ ஆர்மர் ஆஃப் காட்ல ஃபிஃப்த் விஷயம் நம்ம பார்க்கலாமா? ஃபிஃப்த் விஷயம் வந்து ஸ்வார்ட் ஆஃப் தி ஸ்பிரிட். ஸ்வார்ட் எங்க? ஏய், இது ஸ்வார்ட் இல்லை மேன். இது வந்து நான் டென்னிஸ் ஆட போவேன், ராகுல் ஃபெடரர் கூட போவேன் நான். ஸ்வார்ட், எஸ், இது என்னது? இது ஸ்வார்ட். ஸோ இதுதான் ஸ்வார்ட் ஆஃப் தி ஸ்பிரிட். ஸோ ஸ்வார்ட் ஆஃப் தி ஸ்பிரிட்க்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் இந்த ஆர்மர் ஆஃப் காட்ல? இது எல்லாமே நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம், பெல்ட் ஆஃப் ட்ரூத் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம், பிரஸ்ட் பிளேட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம், ஷீல்ட் ஆஃப் ஃபேத்தை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம். ஆனால் நைஃப் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுமா? ப்ரொடெக்ட் பண்ணோம். ஆனால் ப்ரொடெக்ட் பண்ணுற டைமில் இது வந்து நம்ம அட்டாக் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஹெல்மெட் வச்சு அட்டாக் பண்ண முடியாது. ஹெல்மெட் வச்சு அட்டாக் பண்ணிட்டா நம்மளை அட்டாக் பண்ணிடுவாங்க. ஸோ நைஃப் வச்சு தான் நம்ம அட்டாக் பண்ண முடியும். ஸோ நைஃப்ல வந்து நம்ம ப்ரொடெக்டும் பண்ணிக்கலாம், நம்ம வந்து அட்டாக்கும் பண்ணலாம். ஸோ நைஃப் வந்து வேர்ட் ஆஃப் காட். நம்ம பைபிள் படிக்கிறோம் இல்லை, வேர்ட் ஆஃப் காட் தான் நைஃப், ஸ்வார்ட் ஆஃப் தி ஸ்பிரிட். எவ்வளோ பேருக்கு ஞாபகம்? சேட்டன் வந்து ஏசப்பா ஒரு டெம்பிள் மேலே கூட்டின்னு போயிட்டு டெம்ப்ட் பண்ணா, இந்த எல்லாத்தையும் உனக்கு தர நான் நீங்க வந்து குதின்னு நினைச்சேன். நம்மளுக்கெல்லாம் ஞாபகம் ஒரு ஸ்டோரி. ஆனால் ஏசப்பா என்ன பண்ணாரு அந்த டைம்ல? ஏசப்பா வந்து சேட்டனை வேர்ட் ஆஃப் காடை வச்சு தான் அவங்க விரட்டுறாரு. அதே மாதிரி தான் இந்த ஸ்வார்டை நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். நம்மள சேட்டன் வந்து நம்மளை டெம்ப்ட் பண்ண வரும்போது, நீ இது பண்ணு அதை பண்ணிட்டு நம்மளை பொய் சொல்ல வைக்கும் போது, நம்மளை திருட வைக்கும் போதெல்லாம் நம்ம வேர்ட் ஆஃப் காட் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும். நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எனிமியே அகேன்ஸ்டாக நம்மளை ஃபைட் பண்ண வைக்கிறதுக்கும் நம்ம வேர்ட் ஆஃப் காட் தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மார்க்கண்ணா, உங்களுக்கு ஸ்வார்ட் ஆஃப் தி ஸ்பிரிட் ஓகேவா? புரிஞ்சிச்சு அவங்க எல்லாருக்கும் ஸ்வார்ட் ஆஃப் தி ஸ்பிரிட் என்னதுன்ட்டு? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பெல்ட் ஆஃப் ட்ரூத். செகண்ட் ஒன் வந்து breastplate of righteousness. Third one வந்து helmet of salvation. Fourth one வந்து shield of faith. And fifth one வந்து sword of the spirit. சூப்பர். சிக்ஸ்த் ஒன் வந்து என்னன்னு தெரியுமா? நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஹெட் ப்ரொடெக்ட் ஆகிட்டுக்குது, செஸ்டெல்லாம் கூட ப்ரொடெக்ட் ஆகிட்டுக்குது, நம்ம ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஷீல்டு இருக்குது, ஸ்வார்ட் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வேற எங்கே விட்டோம்? கால் விட்டுட்டோம். நம்ம காலில் அப்படியே ஓடணும், காலில் முள்ளெல்லாம் குதிச்சுட்டா நம்மளுக்கு அப்புறமா காலிலே அடிக்குவாங்க நம்மளுக்கு. ஸோ காலில் போகிறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஷூஸ் ஆஃப் தி காஸ்பிள் ஆஃப் பீஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட்டில் நம்ம ஷூஸ் போட்டு விடலாமா? ஸோ இப்போ ஃபுல்லாக வாருக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காரு. எல்லாம் ஹெல்மெட்டு, பிரஸ்ட் பிளேட்டு, ஷீல்டு எல்லாம் போட்டுக்கின்னு ஷூஸ் போட்டுன்னு என்னோட கொஞ்சம் ஹைட்டாக தெரிகிறாரு இப்போலாம். ஓகேவா? ஸோ ஷூஸ் வந்து என்னது? ஷூஸ் ஆஃப் தி காஸ்பிள் ஆஃப் பீஸ். எல்லாரும் சொல்லுங்க, ஷூஸ் of the gospel of peace. So இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அந்த காலத்துல வாருக்கெல்லாம் போகும்போது சோல்ஜர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆனால் ஒரு நிமிஷம், இந்த ஷீல்டு எல்லாம் வச்சுக்கணும், ஒரே இடத்துல நிற்குவாங்களாம். ஸோ எனிமி வந்து அவங்க அடிக்கும் போது கூட இப்படியே நிற்குவாங்களாம், ப்ரொடெக்ட் பண்ணிட்டு. அவங்க பின்னாடி அங்கே இருக்கிற பேலஸ் கிங்ஸ் எல்லாம் அது அட்டாக் ஆகாத மாதிரி இப்படியே நின்று ப்ரொடெக்ட் பண்ணுவாங்களாம். ஆனால் எங்க வேண்டிய ஸ்ட்ரென்த் இருந்தால் பரவாயில்லையா, நம்ம இங்கே நிற்கும் போது நம்ம காலும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லை. ஸோ அதுக்கு தான் இந்த ஷூஸ்ல வந்து ஃபுல்லாக கிரிப் இருந்துச்சான், ஃபுல் ஸ்ட்ராங்காக கிரிப். அது எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க ஒரு இடத்துல நிற்கும் போது நான் தள்ளினா கூட அவங்களால உள்ள முடியாதான், ஸ்ட்ராங்காக ஒரே இடத்துல அப்படியே நிற்குவாங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஷூஸ் ஆஃப் த காஸ்பிள் ஆஃப் பீஸ் வந்து அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். என்னதுன்னா, நம்ம இந்த ஷூஸ் வந்து நம்மளோட வேர்ட் ஆஃப் காட். நம்ம வந்து என்னத்தான் நம்மளை எதிர்த்து வந்தாலும் நம்ம வேர்ட் ஆஃப் காட் ஸ்ட்ராங்காக நிற்கணும். நம்மள எந்த இனிமே என்னத்தான் நம்மளை அட்டாக் பண்ண வந்தாலும், எது நம்ம மேலே தூக்கி போட்டாலும் நம்ம வந்து
வேர்ட் ஆஃப் காட் நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்ட்ராங்கா அதுலேயே நிற்கும் போது எதுவுமே நம்மளை அட்டாக் பண்ண முடியாது, எதுவுமே நம்மளை டச் பண்ண முடியாது, எந்த சிக்னஸும் நம்ம மேலே நேராது, எந்த கல் தூக்கி போட்டால் கூட நம்ம வராது, எந்த ஆரோஸ் போட்டாலும் நம்ம வராது, எதுவுமே நம்மளை டச் ஆகாது. ஏன்னா நம்ம ஃபீட் வந்து நம்ம ஷூஸ் போட்டுன்னு காஸ்பிளில் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எதுவுமே நம்மளை டச் ஆகாது. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து கற்றுக்கிறது ஆர்மர் ஆஃப் காட். ஸோ என்ன நான் கற்றுக்கணும் நம்ம பார்க்கலாமா? இப்போ நான் சொல்ல மாட்டேன், மார்க்கா நான் சொல்லுவார் என்ன நம்ம கற்றுக்கணும்ட்டு. ஓகேவா? ஓகேண்ணா. ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, நம்ம மார்க் எனக்கு வந்து மூஞ்சி தெரிய மாட்டேங்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மார்க் இப்போ நீங்கள் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன கற்றுக்கணும்? பெல்ட் ஆஃப் ட்ரூத். ஸோ பெல்ட் ஆஃப் ட்ரூத். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பெல்ட் ஆஃப் ட்ரூத். எல்லாரும் சொல்லுவோம் பெல்ட் ஆஃப் ட்ரூத். ஜோரா சொல்லுவோம் பெல்ட் ஆஃப் ட்ரூத். சூப்பர். ஸோ பெல்ட் ஆஃப் ட்ரூத், இதுதான் பெல்ட் ஆஃப் ட்ரூத். செகண்ட் என்னது? breastplate of righteousness. Breastplate of righteousness. Yes, breastplate of righteousness. So நம்ம first on the belt of truth, second on the breastplate of righteousness, third one on the helmet of salvation. Helmet of Selvakumar இல்ல, it is helmet of salvation. Okay va? So first on the belt of truth, second on the breastplate of righteousness, third on the helmet of salvation. Fourth one என்னது? நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. வாவ், சூப்பர். பரவாயில்ல, நம்ம ஸ்டோரி எல்லாம் கேட்டுக்கிறாங்கல்ல. சூப்பர். ஸோ ஃபோர்த் வந்து ஷீல்ட் ஆஃப் ஃபேத். ஷீல்ட் ஆஃப் ஃபேத், இது வந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஃபேத் தான் நம்மளோட ஷீல்டு. ஃபிஃப்த் ஒன் என்னது? ஸ்வார்ட் ஆஃப் தி ஸ்பிரிட். சூப்பர். ஸோ ஃபிஃப்த் ஒன் வந்து ஸ்வார்ட் ஆஃப் தி ஸ்பிரிட். சிக்ஸ்த் அண்ட் லாஸ்ட் ஒன் என்னது? ஷூஸ். இது வந்து பூமா ஷூஸ், ஆனா இல்ல, இது பேர் வந்து ஷூஸ் ஆஃப் தி காஸ்பல் ஆஃப் பீஸ். எல்லாரும் சொல்லுங்க, இது கொஞ்சம் பெருசாக தெரியும், ஆனா சொல்லுங்க நீங்க. ஷூஸ் ஆஃப் தி காஸ்பல் ஆஃப் பீஸ். சூப்பர். இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு நான் நம்புறேன். ஓகேவா? ஸோ நம்ம இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் நம்ம தெரிஞ்சுக்க இன்னைக்கு பார்க்கலாமா? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கு நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. ஆனா நம்ம வெளியே போகும்போது இதெல்லாம் போட்டுன்னு போக முடியுமா? இந்த மாதிரி தட்டு தூக்கின்னு கத்தியெல்லாம் தூக்கின்னு போனா நம்ம என்ன பண்ணுவாங்க? தலைவலியை கொட்டி திரும்பி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க தானே? ஆனா இது வந்து நம்ம நேச்சர்ல சண்டை போறதுக்கான வாருக்காக இது வந்து நம்ம ரெடி பண்றது இல்லை. ஸ்பிரிச்சுவல் வாரை நம்ம ஃபைட் பண்றதுக்காக இது நம்ம போடுறோம். ஓகேவா? ஸ்பிரிச்சுவல் ரெலன்ஸ்ல நம்மளுக்கு வந்து நம்மளால பார்க்க முடியாத விஷயத்த வந்து தான் நம்ம எனிமி. உங்களால போய் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. உங்களால கோவத்தை பார்க்க முடியுமா? இல்லை தானே? ஸோ எனிமி இதெல்லாம் வச்சுதான் நம்மளை அட்டாக் பண்ணுவான். அங்கே ஒரு பென்சில் இருக்குது, அதை எடுத்து நீ பேக்ல வச்சுக்கோ. நம்மளுக்கு தெரியாம தான் அது யாரும் பார்க்காத டைம்ல தான் அது பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை தான் இனிமேல் நம்மளை அட்டாக் பண்ணுவோம். அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத விஷயத்துல இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்றது தான் இந்த ஃபுல் ஆர்மர் ஆஃப் காட். ஓகேவா? நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு யூஸ் இருக்குது. ஆனா இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? கடையில போய் வாங்கினா கிடைக்காது நம்மளுக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னா நம்மளுக்கெல்லாம் இது ஏற்கனவே நம்மளுக்கு இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னா ஏசப்பா வந்து கிராஸ்ல வந்து அவர் லைஃப் கொடுத்தாரு. ஏன்னா ஏசப்பா அவர் லைஃப் கொடுத்ததுனால இதெல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீயாவே கிடைச்சிக்குது. ஏசப்பா மூலியமா நம்மளுக்கு இதெல்லாம் இருக்குனால நம்ம வந்து இதெல்லாம் நம்ம கூட இருக்கிறதுனால இனிமே நம்ம மேல என்னத்தான் பிளான் பண்ணாலும், நம்ம மேல, நம்ம ஃபேமிலி மேல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மேல என்னத்தான் பிளான் பண்ணாலும் எதுவுமே நம்ம மேல வந்து ப்ராஸ்பர் ஆகாது. ஓகேவா? சூப்பர். இது இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சு நான் நம்புறேன். ஸோ இனிமே நம்ம வெளியே போகும்போது நம்ம வந்து ப்ரொடெக்ஷனும் இல்லாம நம்ம போகுது இல்லை, நம்ம வந்து மாஸ்க் போட்டுன்னு போறோம், சானிடைசர் போட்டுன்னு போறோம், போன டைம்ல நம்ம போலீஸ் நம்மளை அடிக்குவாங்க. ஆனா நம்ம என்ன நம்பணும்னா நம்மளுக்கு வந்து ஃபுல் ப்ரொடெக்ஷன் இருக்கு. தலையில இருந்து கால் வரைக்கும் நம்மளுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் இருக்கு. நம்ம கண்ணால் அதை பார்க்க முடியாது, ஆனா இதெல்லாம் நம்மளுக்கு ஏசப்பா கொடுத்து நம்ம மனசுல இருக்கு. எந்த விஷயம் நம்ம எகேன்ஸ்டா வருதோ, நம்மளை எதிர்த்து வருதோ, நீங்க வந்து கவலைப்படாம, பயப்படாம, வரி பண்ணாம நீங்க தைரியமா போகணும். ஏன்னா ஏசப்பா நம்ம கூட இருக்காரு. நம்மளுக்கு ஃபுல் ஆர்மர் ஆஃப் காடே நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம தைரியமா எல்லா ப்ராப்ளம்ஸும் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். எக்ஸாம்ஸ்ல நம்மளால ப்ராசஸ் சரியா மார்க்ஸ் வாங்க முடியலையா? பயப்படாதீங்க, ஏன்னா ஏசப்பா நம்ம கூட இருக்காரு. நம்ம வந்து டீச்சர் வந்து நீ உருப்படவே மாட்டேன்னு சொன்னாங்களா? பரவாயில்ல, ஏசப்பா வந்து நீ நல்லா படிக்குவ, நீ வந்து பெரிய ஆளாக நம்ம சொல்றாரு ஏசப்பா. ஓகே? எதுதான் நம்ம வந்து அட்டாக் பண்ண வந்தாலும், எந்த சிக்னஸ் வந்தாலும், எந்த கொரோனா வைரஸ் வந்தாலும் நம்ம எதுவுமே டச் பண்ண முடியாது. ஏன்னா ஆர்மர் ஆஃப் காட் வந்து நம்ம சூப்பர் கிட்ஸ். நீங்க யாராவது மெமரி வாஸ் கத்துக்கிறீங்க நான் நம்புறோம். இப்போ வந்து நம்ம ஏசப்பா கிட்ட ப்ரே பண்ணலாம். நீங்க எங்க இருக்கீங்களோ அவங்க வந்து உங்க கண்ணை மூடி எங்க கூட நீங்க ப்ரே பண்ணுங்க. எந்த சவுண்டுக்கும் டிஸ்ட்ராக்ட் ஆகாம நம்ம ப்ரே பண்ணலாம். ஓகேவா?
தேங்க்யூ ஜீஸ் ஏசப்பா. இந்த நல்ல நாள் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த ஆன்லைன் சர்வீஸை நாங்கள் அட்டென்ட் பண்ண எங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சதுக்காக நன்றி ஏசப்பா. நாங்கள் நீங்கள் கற்றுக்கணும் ஒவ்வொரு விஷயத்துக்காக நாங்கள் நம்புற ஏசப்பா. நீங்கள் எங்கள்கிட்ட பேசுனீங்க, நாங்கள் நம்புற ஏசப்பா. எங்களுக்கு உங்கள் ஆர்மர் ஆஃப் காட் ஜீசஸ் எப்பவுமே நீங்கள் எங்கள் கூட இருந்து எங்களுக்கு எல்லா வெப்பன்ஸும் நீங்கள் கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. உங்கள் லைஃப்பை நீங்கள் கிராஸில் எங்களுக்கு கொடுத்து இந்த ஆர்மர் ஆஃப் காட் நாங்கள் எங்கள் கூட இருக்கிறதுக்கு நீங்கள் எங்கள் எனேபிள் பண்ணியிருக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஏசப்பா. பிளஸ் ஆர் ஃபேமிலி, பிளஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ், எங்களை சுற்றி இருக்க எல்லாரையும் நீங்கள் பிளஸ் பண்ணுங்க ஏசப்பா. எங்களை இனிமே எங்கள் மேலே பிளான் பண்ணுற ஒவ்வொரு எந்த விஷயமும் எங்கள் மேலே ப்ராஸ்பர் ஆகாமல் உங்கள் ப்ரொடெக்ஷன் எங்கள் கூட இருக்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. உங்கள் கண்மணி போல எங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிறதுக்காக நன்றி ஏசப்பா. எல்லாவற்றும் உங்கள் கருத்தில் கொடுக்குற ஏசப்பா. இந்த வாரம் ஃபுல்லாக எங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண போகிறதுக்காக நன்றி ஏசப்பா. இன் ஜீசஸ் நேம் we pray. I'm a champion in this world. Nothing can stand against me now. I am a champion in this world. Your power lives in me. I am a champion in this world. Nothing can stand against me